கருமாரியம்மன் அவர்கள் குடிகொண்டிருக்கும் இந்த இடத்திலே ஊழல்கள் மிகுந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் சிதைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விடியல் வரும் என்று நம்பி வாக்குகளை அளித்து ஏமாந்து அமர்ந்திருக்கும் எங்களுடைய சகோதரிகளுக்காக இந்த தரவுகளை தெரிவிப்பதில் நாங்கள் வேதனைப்பட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த திருவேற்காடுல எல்லாவற்றையும் நம்மளுடைய திமுகவுடைய வேதனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய திருவேற்காடு நகராட்சியில் மட்டும் குப்பை அள்ளுவதிலே மிகப்பெரிய ஒரு சாதனை. என்ன விதமான சாதனை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருவேற்காடுல கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு முறை 74 லட்சம் ரூபாய் அளவிற்கு திருடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழல் குப்பையில மட்டும் ஒரு மாதமும் நம்மளுடைய திருவேற்காடு நகராட்சியில் 74 லட்சம் ரூபாய் நம்மளுடைய பணத்தை இந்த திராவிட அரசாங்கம் திருடி கொண்டிருக்கிறது. மாசத்துக்கு 74 லட்சம் ரூபாய்னா 12 மாசம் நம்மளுடைய கிட்டத்தட்ட வருஷத்திற்கு 8 கோடி ரூபாய் நம்மளுடைய திருவேற்காடு நகராட்சியில குப்பையில மட்டும் திருடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அருகாமையில் இருக்கிற வீரராகபுரம் காடுவெட்டி என்ற பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த உரக்கிழங்கு அப்படின்றது நம்ம குப்பையிலிருந்து உரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக நிதி நம்மளுடைய நகரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர் ராகேஷ் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75% நிதி நம்மளுடைய பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய நகராட்சியில மட்டும் குறைந்தபட்சம் மாதத்திற்கு 74 லட்சம் ரூபாய் நம்மளுடைய ஆவடி மாநகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பகுதியிலிருந்து 3.5 கோடி ரூபாய். அதே மாதிரி நம்மளுடைய திருநின்றவூர் நகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்பு மூலமாக திருடி கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய திரு கே.எல். நேரு அவர்கள் மேல நம்மளுடைய இடி டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலமாக ஒரு ஊழல் பட்டியலா அவர் மேல வெளியிட்டு இருக்காங்க. அதுல மட்டும் அவர் வந்து 888 கோடி ரூபாய்க்கு மேல இந்த 4 வருட காலத்தில் ஊழல் புரிந்திருக்கிறார் என்று தெல்ல தெளிவாக தமிழக அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நம்மளுடைய நீதிமன்றமே கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அவங்க வந்து சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும். ஏன்னா வீடு கட்டுறது எப்படி நம்மளுடைய எல்லாருடைய கனவுன்றது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கும் லைசன்ஸ் நம்மளுடைய பிளானிங் அப்ரூவலுக்கு நம்மளுடைய நகராட்சி நிர்வாகத்தில் போய் கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஒரு கிச்சனுக்கும் வாங்குற அளவுக்கு தான் இந்த திராவிட அரசாங்கம் நம்மளுடைய மக்கள் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நகையை வித்து நம்ம இடத்தை வித்து பேங்க்ல லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்மளுடைய ரத்தத்தை சிந்தி உழைக்கிற பணத்துல இருந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு 5,000 ரூபாய்க்கு வெறும் ஃபீஸை மட்டும் வாங்கிட்டு அனுமதிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிருக்கிற நிர்வாகிகள் நம்ம கிட்ட வந்து 60,000 ரூபாய் அளவிற்கு நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக இந்த 4 ஆண்டு காலத்திற்கு இந்த திருவேற்காடு நகராட்சியில் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் மட்டும் நம்மளுடைய திருவேற்காடு நகராட்சியில் 38 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லு. என்ன பில்லு அப்படின்னா, சுண்ணாம்பு வாங்குறேன், நம்மளுடைய ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறேன், உரம் வாங்குறேன் அப்படின்றதுக்காக மட்டும் 38 லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. ஆனா பில்லு போட்டது மட்டும்தான் திருவேற்காடு நகராட்சிக்கு தெரியும். ஒரே 1 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் கூட வாங்காத அளவிற்கு தான் நம்மளுடைய திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் அந்த 38 லட்சம் ரூபாயை அப்படியே சொலையா திருடி இருக்காங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு போகும் அப்படின்றது நம்மளுடைய நிர்வாகிகளுக்கும் நம்மளுடைய பொதுமக்களுக்குமே விட்டுறணும். ஒரு மாதமும் நம்மளுடைய வரி பணம் இந்த அளவுக்கு திருடு போகுது அப்படின்றதுக்கான விஜிலன்ஸ் ரிப்போர்ட் நான் சொல்றது வந்து இவங்க வந்து பொய் என்று நினைத்தால் அஸ்வின் மேல நீங்க தெல்ல தெளிவாக மான நஷ்ட வழக்கை தொடரலாம்.
அதுல எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. நான் சொல்ற தரவுகள் பொய் என்று நினைத்தால் நகராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக என் மீது நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடரலாம். ஆனால் நான் சொன்ன தரவுகள் உண்மை என்று நான் நிரூபித்து விட்டால் நீங்கள் உடனடியாக நகராட்சி நிர்வாகத்தை விட்டு காலி செஞ்சு போயிடணும். இந்த சவாலுக்கு நீங்கள் தயார் என்றால் நானும் தயார். மக்களை பற்றி எல்லளவும் சிந்திக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி